கட்டின புருஷனுக்கு இட்லி இருக்கோ இல்லையோ, பெத்த பிள்ளைக்கு சோறு இருக்கோ இல்லையோ, நீ ஃபுல்லாக திண்டு விட்டு சீரியல் பார்க்கக்கூடிய தாய்மாரில் தான் சொல்கிறேன். சீரியலை பாருங்கள் தாய். மாதம் 1.5 லட்சம் ஏற்றி விட்றாங்களாம். புருஷனை போட்டு 4 பேர் அடிக்கிறாங்க. ஒரு பொம்பளை உன் புருஷனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க வாடின்னு சொல்லுது. விளம்பரம் போடட்ட முடியும். அது வரைக்கும் அவனை அடிக்க சொல்லு. பெதர்ந்து கீழே அடைக்கேன். நான் என்ன சொல்ல, பெண்களை பூரா அன்னை திரசாவை நினைத்து எம்கேஆர் வணங்குறேன். எங்கள் ஆத்தாக்கெல்லாம் இந்த கை தட்டாதுகளில் இதுக்குத்தானே தண்ணியை போட்டு புழக்கிறாங்க. கை தட்டுத்தான். ஆம்பளை ஆளெல்லாம் லேஜாக நினைக்காத. நீங்களாவது நேரத்துக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு சேலை, ஒரு ஜாக்கெட்டு, பாவாடையை மாற்றிக்கிட்டுறேன். ஆனால் தீபாவளிக்கு அன்னைக்கு எடுத்த சட்டி தாண்டா இன்னும் கண்ணா அயரங்கான்னு பண்ண ஓட்ட மாதிரி இருக்குது. அதை போட்டுக்கிட்டுறேன். அவன் டெய்லி மாற்றுறது கணேஷ் போயிலதேன். உருண்டையை உருட்டி உருட்டி பூ. அதையும் சில பேர் கண்டுபிடிச்சான் பாரு. இந்த கணேஷ் போயில வச்சா மாமா வருதுன்னு பூலிப்பூ தலாணி மாதிரி தச்சு வச்சுட்டேன். அதுலேயும் நம்மளால் வைக்கிற இடம் வேறு மாதிரி. இங்கே பொத்துருச்சுன்னா இங்கே வைப்பேன், இங்கே ஒரு மாதிரியாக பொத்துருச்சுன்னா இங்கே வைப்பேன், மூக்கில் வைப்பேன். இன்னும் என்னைக்கு கவட்டில் வெதரில் வைக்க போகிறாங்க தெரியும். இவன் வச்சிருப்பேன் போலடா, சிரிக்கிறானடா. இளைய சமுதாயமே, என் தம்பிகளே, எங்கள் அன்னைங்களே, குடிக்க வேணாம் யாருமே. நீங்கள் எல்லாரும் 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும். அப்போ உங்கள் பாதம் தொட்டு கேட்குறேன், தண்ணி அடிக்காதீங்க. அப்படியே பெண்களை சொல்கிறேன், புருஷன் தண்ணியை போட்டு வந்தால் நீ கவலைப்படாத. நீ ஒரு ஆப்பை சாப்பிட்டு உட்காந்துரு. வீட்டுக்காரர் வந்து என்னடி உங்கள் அம்மாண்ட, நீ என்னடா கோத்தாண்டு. பிள்ளைய ஒரு ஆத்தா அப்பன்னு இங்கிட்டு மண்ணி துள்ளி மண்ணி சங்கமம் ஆடிக்கிட்டே இருக்கு. ஆனால் ஆண்களை விட சேமிப்பில் சிறந்தவர்கள் பெண்களே பெண்களே பெண்கள். உடனே கைதட்டுவியோ. லோன் வாங்கி வச்சோம் என்ன மேலே கட்டிடுவியோ. லோன் வாங்கி வச்சு போடுற. ஆம்பளை 100 ரூபா பெரட்ட முடியாது. பொம்பளை ஆளுங்க சைஸாக பேசி போகிறோம். அதிகாரிகிட்ட வாங்க சார், என்ன கம்பெனி? நான் லோன் ஆஃபீஸர் மேடம். அப்படியா, எத்தனை லட்சம் கொடுப்பிய? 5 லட்சம் கொடுப்பான். 5 லட்சம் கொடுத்தா கட்டிடுவீங்களா? என் தாலி அறிய நான் கட்டிடுவேன். மறுவாரம் வருவேன் லோனுக்காரன். போய் சீமக்கரில் போய் படுத்துக்கிறோம். மையன்ட்ட சொல்லிவிடு, அம்மாவுக்கு வயிற்றால ஓதுன்னு சொல்லிவிடு. அவன்கிட்ட அவன் சுதாரிச்சிட்டேன். எனக்கு 3 மாதமாக வந்து லூஸ் மோஷன். அவன் கட்டில் போட்டு படுத்துக்கிறேன். கடன் வாங்குவது பெருசு கிடையாது. கடன் இல்லாத மனிதனும் நோய் இல்லாத மனிதன்தான் இந்த உலகத்திலே புனிதமான மனிதனாவான். 2 இருக்கக்கூடாது. பெருமைக்கு மாவடிக்க கூடாது. அஞ்சு வாரு பூரா கடனில் தான் லோல் போட்டிருக்கேன். அந்த மண்டை வீங்கும் போதே தெரியும். என்ன அதிசய பூலாக்கா சிரிக்கிற? என்ன சிரிப்புது? கேன்னு லக்காங்கோலி இறதுன்ற மாதிரி. லோன் வாங்கியிருக்கியா? வீட்டுக்காரம்மா வாங்கியிருக்கா? அம்மா வாங்கியிருக்கா? விதி. அதை பெருமையாக சொல்கிறேன் பாரு. எங்கள் அம்மா வாங்கியிருக்க. அது எதை வச்ச கட்டம்? இருக்கிறத வச்சு நீ வாழ்ந்துக்கிட்டீங்கன்னா 4 பேரை போல் ஒரு ஊரில் நீ தலை நிமிர்ந்து நடக்கலாம். ஆனால் தினசரி தண்ணி அடிச்சுக்கிட்டு கடையம்பட்டு வீட்லேயே வேலைக்கு போகாமல் இருந்தீங்கன்னா உன் வீடு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சொந்தமாயிரும். இதெல்லாம் புரிஞ்சாலுதான் கை தட்டுவேன். பூரா ஆந்திராவா தமிழ்நாடா? என் தம்பி எங்கள் அன்னைங்க தானே, கைதட்டலாம். அதுலேயே நீங்கள் பொண்டாட்டிக்கு உங்கள் பொண்டாட்டி உங்கள் பிள்ளை முத்தம் கொடுங்க வேணான்னு சொல்லலை. கணேஷ் போயில போட்டுக்கிட்டுலாம் முத்தம் கொடுக்காதியாப்பா. வாயில் வச்சுக்கிட்டு முன்னாடி இப்படி போகிறேன் பொண்டாட்டிக்கிட்ட. பொண்டாட்டி சொல்லுது, என்ன சிறுநாய் பீவாடை வருது? அப்படிலாம் ஒருத்தன் முதல்ல கொடுத்துருக்கேன். அவன் பொண்டாட்டி வெட்டி வெட்டி இழுத்து கட்டுக்கிட்டில் நெளிஞ்சு. ஏன்னா புருஷனுக்கு மரியாதை கொடுத்தது 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி. புருஷன் வருவார், பொண்டாட்டி நிற்கும். ஏய் பான்மதி, என்ன கருவாடை பொறிச்சு கஞ்சி ஊத்துடி. சரி வாங்க சலுப்பிடுங்க. அம்பிடுத்தேன். இப்போ சொல்லவே முடியாது. ஏய் புளியதரை கண்டு, ஏய் இருக்கிற தண்டு போட முண்டை. ஏய் என்னடி கோத்தா, கிளம்பிட்டாடா அம்மா. சரி சரி இருக்கிற ஜூமிட்டு படுக்கிறேன். ஏன்னா மரியாதை என்பது என்ன? கணவனுக்கு மரியாதை கொடுக்காட்டாலும் பெண்களை சொல்கிறேன், மாமனார் மாமியாருக்கு கண்டிப்பாக மரியாதை கொடுக்கணும். மாமனார் மாமியார்னா யார்? உங்கள் வீட்டு எதிரியா?
உங்கள் பெத்த தாயதுக்கு அப்புறம் ஒரு தாய் தகப்ப யாருன்னா உங்கள் மாமியா மாமனார் தான். எல்லாரும் இன்னைக்கு சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு சம்பாதிங்க, எவ்வளோ கோவக்காரனாக இருங்க, நீ என்ன வேணா சேட்டை பண்ணு, பெற்ற தாய் தகப்பனை மட்டும் கஞ்சிக்கு அலைய விட்டுறாதே ஐயா. இந்த உலகத்தில் சாமினா தாய் தகப்பந்தேன். அப்படி எல்லாருமே இருந்துட்டா இந்த தமிழகத்தில் நிறைய ஆதரவற்ற இல்லங்கள் வர தேவையில்லை என்று சொல்கிறேன். எம்கே கைதட்டினாலு கூட அம்மா அப்பா சொல்ல கேட்டுட்டு தான் போவேன். தானே எனக்கு எரிச்சலாக வர்றது. நானே அப்படித்தான் இருந்தேன். எங்கள் அப்பா என்னை கூப்பிடுவார், டே ராதான்னு, என்ன அந்த வேலையை பாரு, உனக்கு வேலை மஜூர் இல்லை, எப்படி சொன்ன வந்தேன். இப்போத்தான் அந்த அருமையெல்லாம் தெரியுது. பட்டு திருந்தின வந்தேன் அந்த கோமாளி எம்கே. அதுக்காக நான் பெருமை மஜிரா, நான் நல்லவே யோக்கியன்னு சொல்ல. இந்த கிளம்பிட்டால இன்னி நேரத்தில் செல்ல தூக்கிட்டு போகிறேன்னா கப்ளிங்க்கு தான் போவேன். வேறு இன்னி நேரத்தில் என்ன அயல் நாட்டு அதிபர் ஒபாமாவா பேசுவார். வீதி காட்டு வழி போகிறேன், பெரும்புடு முத்திரையர் எங்கள் வம்சத்தை பாட்டை பாடிவிட்டு ஹலோ காட்டு